ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து லீவ் மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறனால நாளைக்கான நிஃப்டி வந்து ஸோ ட்ரேட் கிடையாது. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபினிப்டியோட எக்ஸ்பிரி டே வந்துடும். ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியோடைய ஸ்பாட் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுமா இல்லைனா டவுன் ட்ரெண்டுக்கு ஆகுமா அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டினுடைய ஆல்மோஸ்ட் இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டினுடைய ப்ரைஸ் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து 23,450 51 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து நிஃப்டினுடைய க்ளோசிங் நடந்திருக்கு இண்டெக்ஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கான நாளை கிடையாது, நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் செய்யும் நாளை நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள், அதாவது என்னென்னா என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி. ஸோ இந்த 2 நாளுமே வந்து மார்க்கெட் வந்து எந்த அதோட நான் மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ இது கூட வந்து ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ½ அன் ஹவர் கேண்டில்குள்ளே தான் ஃபுல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆச்சு. இப்போ என்னென்னா இந்த 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, இந்த 2 நாளுடைய ஹை கிட்ட, அதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை கிட்ட தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. 13ஆம் தேதியினுடைய ஹை அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி என்ன சொல்லுதுன்னா வேல்யூ ஏரியா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டுமே மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கு. இதான் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுடைய ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து கரண்ட் ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச 14ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த டேவ் பார்க்கணும். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 12ஆம் தேதி வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ரன் ஆனதில் வேல்யூ ஏரியா வந்து மைக்ரேஷன் வந்து கீழேயும் போகலை மேலேயும் ஆகலை, அதோட ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 2 நாளுடைய இதை விட தாண்டி வேல்யூ ஏரியா வந்து ஹை மேலே போயிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மேலே போயிருக்கு. ஓகேவா? இந்த நாள் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு செல்லிங் தான். இன்னையிலேருந்து பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜூன் 10லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே பாருங்களேன், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அதாவது என்னென்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு செல்லிங், இதை பாருங்கள், அந்த லைனோட கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா தெரியும். ஓகே, பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன் தான். ஆனால் என்னென்னா செல்லிங்க்கான ஒரு வாய்ப்புலேயே தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி மேலே போச்சு, ஒரு இன்னொரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங், அதாவது இன்னொரு செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் உடனே நாளைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு அது இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப், ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே டே ஹை, அதாவது 23,500 491 இருக்கு இல்லையா, இந்த லெவல், இதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது என்னென்னா ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 23,540 23,600 அந்த ரேஞ்சிலலாம் மார்க்கெட் போகும்போது ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செல்லிங்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிஞ்ச இந்த ஹை,
இந்த ஹைய வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் ஒரு கேப் அப்ல நல்ல ஒரு கேப் அப்ல ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இன்னைக்கு க்ளோசிங் எவ்வளவு 450 ஒரு 550 அப்படிங்கிற லெவல்ல இந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து ஒரு சின்ன கால் புட் ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேவுடைய ஹை இருக்கு இல்லையா இந்த ஹையை வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த நம்ம என்ன நினச்சிக்கிறது அப்படி இது பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக நினச்சி ஒரு டார்கெட்டாக நினச்சி நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டையும் உடைச்சு மார்க்கெட் உள்ளே வருது அப்படின்னா அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ப்ரைஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 23 450. ஸோ அதான் இன்றைக்கி வந்து க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ். ஓகேவா? இன்றைக்குள்ள க்ளோசிங் மார்க்கெட் எப்போவுமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸாக உள்ள வீடியோக்களில் நிறையா வந்து நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே ஹை மார்க்கெட்டோட க்ளோசிங் இதெல்லாம் ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆனதுனால அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து அது சப்போர்ட்டாவோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இல்லை. ஸோ அதை நம்ம சொல்ல ப்ரீவியஸ் அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு நமக்கு நாளைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த லெவலில் மேலே மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடனே வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் மேலே போகலாம் ஒருவேளை. ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா மேலே போக விட்டுருங்க. ஓகேவா? உடனே மார்க்கெட்டை ஓடி போய் பிடிக்கணுங்கிறது வேண்டாம். சரியா? மார்க்கெட் மேலே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல செல்லிங்க்கான வாய்ப்பு இருந்தால் செல்லிங்க்கான வாய்ப்பு பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது, இந்த க்ளோசிங் ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 23,450 அப்படிங்கிற இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த 23,340 இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோ இந்த வேல்யூ ஏரியா லோ வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது வந்து வால்யூமோட வேல்யூ ஏரியா இது வந்து பாயிண்ட் ஆஃப் இது மார்க்கெட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த வேல்யூ ஏரியா லோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,400 வரை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தால் ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்தால் ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் உள்ளே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் சப்போர்ட் எடுக்கலாம். இதில் ஓப்பன் ஆகியும் இங்கே வரலாம். ஓகேவா? ஆனால் இந்த டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டேவுடைய ஹை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டே ஹையை சப்போர்ட்டாக மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் முடிஞ்சுன்னா நம்ம வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா லோ. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து அப் ட்ரெண்டில் இருந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்தால் ஒருவேளை மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதையும் நம்ம சொல்லுவோம். கேப் டவுன் அப்படிங்கும்போது என்னென்னா டேயோடைய லோவை கட் பண்ணணும். ஓகேவா? டேயோட லோவை கட் பண்ணுறது ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்புகள் தான். ஒருவேளை மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் நமக்கு வந்து நடக்கலாம் இல்லையா? நம்ம அதையும் பார்க்கலாம். டேவுடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டேவுடைய லோவிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வருதுன்னா அந்த 23391 23,300 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலையும் மார்க்கெட் உடைக்கி அப்படின்னா அந்த 23,250 23,250க்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 23,200. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனால் நமக்கு வந்து ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். மேலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் மேலே போகிறதுனால ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அடுத்து லெவல் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் மேலே போய் ஒரு ஹையர் ப்ரைஸுக்கு ஆல் டைம் ஹைக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பு எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதோட லெவல் எங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 23,50 அதாவது 23,050 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு. மார்க்கெட் எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகலாம். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்மளுடைய வேற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸையும் வச்சு நம்ம பார்க்குறது. ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் முழுக்க. ஸோ அது கூட நம்ம வேறு ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஒருவேளை இந்த லெவலில் இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்குது. இந்த லெவலில் இந்த லெவலில் இதோட க்ளோசிங்லேயே இந்த லெவலுக்குள்ளே ஹைக்கும் லோவுக்கும் உள்ளே மார்க்கெட் அதாவது இன்சைடு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த டேவுடைய லோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
50% ஆவரேஜ் லைன் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஆவரேஜ் லைன்ங்கிறது வந்து 50%ங்கிறது வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட வந்துரும். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் கீழ ஓப்பன் ஆகி மேல போனால். மேல ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த 50% ஆவரேஜ் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் அதான் அந்த 50% இருக்கு இல்லையா? அது 23,451 அதான். இந்த லெவல்லயே மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த சப்போர்ட்டோட இது வந்து எங்க வரைக்கும் போகும்னா, டே ஹை வரைக்கும் மேல போகும். டே ஹைல வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகலாம். இல்லன்னா டே ஹைய குளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு, அப்படியே அடுத்த கேண்டில் கீழ வரலாம். ஓகேவா? இல்ல கன்டினியூவா கூட மேல போகலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அந்த டே ஹைங்கிறது வந்து நமக்கு வந்து நீங்க மார்க்கெட் இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகி 50% ஆவரேஜ் லைன். இந்த லைனுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி, இதுல சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து டே ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்கலாம். ஓகே. இது வந்து நிஃப்டிக்கான பிரெடிக்ஷன். வரக்கூடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிறனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ட்ரேட் ஆகக்கூடிய மார்க்கெட்டுக்கான பிரெடிக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி.